Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம், அதாவது இந்த என்டையர் மாடியூலில். ஸோ நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற மாடியூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாடியூலோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த மாடியூலில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறது முதல்ல நம்பர் சிஸ்டம்னா என்ன, நம்பர் சிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, தென் இந்த என்டையர் மாடியூலில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோங்கிற ஒரு அஜெண்டா தான் இந்த வீடியோ. சரி, முதல்ல நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்பர்ஸ், அது என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பைனரி அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பைனரி, அடுத்தது பைனரி விட்டுட்டோன்னா அடுத்தது என்னென்னா டெசிமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. டெசிமல், ஓகே. ஸோ பைனரி, டெசிமல், அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டல் இருக்குது. அதுக்கடுத்தது வர்றது ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது என்ன பைனரி அப்படின்னு கேட்டால், பைனரி மீன்ஸ் அதோட பேஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பைனரியோட பேஸ் 2. இது ஏன் நம்ம அப்படி சொல்லுவோம், ஏன் இதோட பேஸ் அப்படி 2ன்னு கேட்டோம்னா, இதில் அட்மேக்ஸ் எல்லா நம்பருமே 0ல் ஸ்டார்ட் ஆகி டில் 0 and 1 மட்டும்தான் இருக்கும் நம்பர்ஸ். அதனால தான் இது பேஸ் 2. மொத்தமே 2 நம்பர் தான் இருக்கும் இந்த பைனரியில். ஸோ அப்போ பைனரியில் வேலிடான நம்பர்னு எடுத்துட்டோன்னா, இப்போ 0 1 0 1 0 1 இது வந்து ஒரு வேலிடான நம்பர். ஓகே, அதே மாதிரி 1 0 1 0 இது ஒரு வேலிடான நம்பர். இதுவே 1 2 0 1ங்கும் போது 2 ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பைனரியில் டில் த ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும், 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். 2 நம்பர் இருக்கிறனால தான் அதுக்கு பேர் பைனரி. அப்போ இது வேலிட் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் பைனரி. ஓகே, டெசிமல் அப்படின்னா, டெசிமல் உங்களுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு நம்பர் தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதோட பேஸ் 10. அதோட பேஸ் 10ன்னா இப்போ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கிற எல்லா டிஜிட்ஸும். அப்போது நீங்கள் எந்த நம்பரை எடுத்துக்கோங்களேன், என்ன நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பர் 0 to 9க்குள்ளே தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 123 அப்படிங்கிறது வேலிட். இதில் இருக்கிற நம்பர்ஸோட ரேஞ்ச் எதில் இருக்குது, 0 to 9க்குள்ளே தான் இருக்குது. 0 to 9னா 123ன்னு கூட பார்க்கக்கூடாது. இண்டிவிஜுவல் டிஜிட் பாருங்கள். 1ங்கிறது 0 to 9 கூட தான் இருக்குது, 2ங்கிறது 0 to 9 கூட தான் இருக்குது, 3ங்கிறது 0 to 9ல் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும், இப்போ நான் வந்து 0 1 வைக்கிறேன், 1 0 வைக்கிறேன், இதுவுமே வேலிட் ஃபார் டெசிமல். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போது 1234 இதுவும் வேலிட், 989 ஸோ இதுவும் வேலிட். அப்போ நீங்கள் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும் டெசிமலை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வேலிட். ஓகேவா? ஸோ டெசிமலில் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது வேலிட். ஓகே, 1 minute. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்டல். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஆக்டலுக்கு போகலாம். ஆக்டலோட பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டலோட பேஸ் வந்து 8ன்னு சொல்லுவாங்க. அப்போ 8ன்னா நம்பர்ஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், 0 to 7க்குள்ளே இருக்கும். கரெக்டாக? அப்போ ஆக்டலோட பேஸ் 8. ஸோ நம்பர் 0 to 7க்குள்ளே இருக்கும். அப்போ வேலிடான நம்பர்னால் என்ன சொல்லலாம், 0 5 7 6 இந்த நம்பர் ஒரு வேலிடான நம்பர். ஓகே, 576 வேலிடான நம்பர், 765 வேலிடான நம்பர், 235 தட் இஸ் வேலிடான நம்பர். இப்போது 899ங்கிறது வேலிடான்னு கேட்டால் வேலிட் இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற நம்பரோட ஒவ்வொரு டிஜிட்ஸும் எப்படி இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இல்லை. ஒவ்வொரு டிஜிட் எல்லா டிஜிட்டும் வயலேட் பண்ணியிருக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் 576ங்கிறது ஒரு வேலிடு. நம்ம இங்கே 576 கூட ஒரு அன்வேலிடான 9 போட்டோம்னா இது ஆக்டல் கிடையாது. ஏன்னா ஆக்டலில் எல்லா டிஜிட்ஸுமே 0 to 7க்குள்ளே தான் இருக்கும். அப்போ இது வேலிட் கிடையாது. சரி, இப்போ ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு வந்தோம்னா, ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து 16ன்னு சொல்லலாம். ஓகே, ஹெக்ஸாடெசிமலுக்கு எவ்வளவு, 16. அப்போ 16 இருக்குது அப்படின்னா அதோட நம்பர்ஸ் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கலாம், 0 to 15 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லலாமா? சரி, சொல்லலாம். ஓகே, நம்பர் 0 to 15 வரைக்கும் எப்படி நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கிறது, ஏன்னா 10க்கு மேலே அது வந்து திரும்ப 1 0வாக தானே ஆயிரும் அப்படின்னு கேட்டால், ஸோ இதில் ஹெக்ஸாடெசிமலில் பொறுத்த வரைக்கும் சம் கேரக்டர்ஸும் இன்வால்வ் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 0வை 0ன்னு எடுத்துக்கலாம், 1னை 1ன்னு எடுத்துக்கலாம், 2 2 3 ஓகே 4 5 6 7 8 9. when you come to 10, நம்ம 10க்கு வரோம் அப்படின்னா இதை 10ன்னு ரெப்ரசன்ட் பண்ணாமல் A அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க கேரக்டரில். 11 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதை B அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 12 13 14 15 0 to 15 டிஜிட்ஸ் இருக்கா, நம்பர் இருக்கா? ஸோ இந்த நம்பரை A B C D E F
இப்படி எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நான் ஒன்று எழுதணும்னா, இப்போ வந்து எனக்கு ஏபி இந்த நம்பரில் எதெல்லாம் வேல்யூன்னு கேட்டோம்னா, இப்போ நான் ஏபி அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மீனிங்? ஏபி அப்படின்னு என்ன எப்படி அதுக்கு அந்த நம்பருக்கு என்ன மீனிங்னா ஏவோடது 10, பியோடது 11. ஸோ இதுதான் அதோட நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். ஸோ இது ரெண்டும் ஒரு டிஜிட்டுங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஏபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஹெக்ஸாடெசிமலில் 0 to 15 வரைக்கும், அதில் 10லேருந்து 15 வரைக்கும் 15 வருமா? 15னா 0 to 15 கரெக்ட் 15 வரும். ஏன்னா மொத்தம் 16 ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16. சரி, இதுதான் ஓவராலாக நம்பர் சிஸ்டமில் இருக்கிற டைப்ஸ். ரொம்ப முக்கியமான டைப்னா இதுதான், பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே டெசிமல். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? டே டு டே லைஃப் இதில் யூஸ் பண்ணுறது தான் டெசிமல். இப்போது கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். இந்த மாடியூலில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது, இப்போது இங்கே இருக்குதா டெசிமல். ஸோ எனக்கு இந்த டெசிமல்லேருந்து எப்படின்னா, இப்போ ஒரு கிவன் டெசிமல் நம்பர் தரேன், தட் இஸ் 580 or 54 இப்படின்னு நான் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தேன்னா, எப்படி அதை டெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்றுறது, எப்படி அதை டெசிமல்லேருந்து ஆக்டலுக்கு மாற்றுறது, எப்படி டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றுறதுங்கிற இந்த கன்வர்ஷனை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஆல்சோ எப்படி நான் பைனரி கொடுத்தா அது திரும்ப டெசிமலாக மாற்றுறது, ஆக்டலில் நம்பர் கொடுத்தா திரும்ப டெசிமலாக மாற்றுறது, ஹெக்ஸாடெசிமலில் கொடுத்தா எப்படி திரும்ப டெசிமலாக மாற்றுறது அப்படிங்கிற இந்த கன்வர்ஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ண போகிறோம்? ஸோ நம்ம லேர்ன் பண்ண போகிறதுல டெசிமல் டு எனி பேஸ் அப்படிங்கிறத லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் டு எனி பேஸ். ஓகே, அடுத்தது என்ன லேர்ன் பண்ண போகிறோம்? எனி பேஸ் டு டெசிமல். ஓகே, ஸோ அடுத்தது என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா, இப்போது டெசிமல்லேருந்து எனி பேஸ் மாற்றுறது லேர்ன் பண்ணிடலாம், எனி பேஸ்லேருந்து திரும்ப டெசிமலுக்கு மாற்றுறதே லேர்ன் பண்ணிடலாம். எப்படி ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ்க்கு மாற்றுறது? ஃபார் எக்ஸாம்பிள் பைனரியிலேருந்து எப்படி ஆக்டலுக்கு மாற்றுறது, எப்படி ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்றுறது, எப்படி ஆக்டல்லேருந்து பைனரிக்கு மாற்றுறது, இப்படிங்கிற ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ் கன்வர்ஷன் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனி பேஸ் டு எனி பேஸ் இதை லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கன்வர்ஷனை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பேஸ் அடிஷன் பார்க்க போகிறோம். எப்படி நார்மல் அடிஷன் இல்லாமல் பேஸ் அடிஷன், ஆல்சோ பேஸ் subtraction, also base multiplication. ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம இந்த மாடியூலில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அஜெண்டா கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக டெசிமல் டு எனி பேஸ்லேருந்து நம்மளோட மாடியூலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர்.